வெல்கம் டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் மியூசிக் தெரப்பி அதனோட எஃபெக்ட்ஸ் என்ன, அது நம்மளுக்கு எப்படியெல்லாம் பயன்படுத்திக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சில பதிவுகளுக்கு முன்னாடி பார்த்தோம், தெரப்பியூட்டிக் அப்படின்னு சொன்னால் அந்த மெடிசன் இருந்து குறைந்த அளவில் தொடர்ந்து கொடுத்து அதனோட ப்ராக்ரஸ் எப்படி, அது ஒரு வலி நிவாரணியா, நோய் நீக்கியா, நோய் நிவாரணியா அப்படின்ற முறையில் அந்த மருந்தை நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். அதே போல் எண்முறை சிகிச்சை ஃபிசியோதெரப்பி அப்படின்னு சொன்னாலும் அது ஒரு குறிப்பிட்ட அளவில் ஒரு சில மணி நிமிடங்கள், அதாவது சில மணிகளுக்கு நிமிஷத்துக்கு மட்டும் அதை கொடுத்து அதை நம்ம எப்படியெல்லாம் ப்ராக்ரஸ் இருக்குது, அதுபோல் ஒரு 5 அல்லது 6 நாளைக்கு தொடர்ந்து அதே போல் கொடுத்துட்டு வந்தால் எந்த அளவில் ப்ராக்ரஸ் கிடைக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த அடிப்படையில் மியூசிக் எப்படி தெரப்பியாக இருக்குது அப்படின்னு சொன்னால், இசை என்பது இது நாள் வரைக்கும் நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோம், கேட்டு இன்புறத்துக்கு மட்டும்தான் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். அப்படின்னா ஆனால் இசையை மருந்து போலவும் பயன்படுத்த முடியும், அது கேட்டு இன்புற்றாலும் மருந்தாக பயன்படுத்த முடியும். அதே சமயத்தில் பங்கு பற்றிக்கலாம், நம்மளும் சேர்ந்து ஒரு சில செஷனில் பாடி மகிழலாம் அப்படின்னு சொன்னால் அது கூட நம்மளுக்கு சில நேரத்தில் ஒரு மனதுக்கு இருக்கிற இறுக்கத்தை போக்கி தரும் என்பது எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அது எப்படி மருந்தாக பயன்படுத்துறது அப்படின்னு சொன்னால், அது அந்த லிம்பிக் சிஸ்டம் அப்படின்னு இருக்கு நம்ம உடம்புல, நியூரல் டிரான்ஸ்மிட்டர்ஸ் அப்படின்னு சொன்னால் அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸை குவாலிட்டி வைஸ் அதனோட ஃபங்க்ஷனாலிட்டி அது என்னெல்லாம் வேலை செய்யும், செரட்டோனின், டோப்பமின், நியூரோஅட்ரினலின் அப்படின்னு சொல்கிற அந்த மாதிரி நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் எல்லாம் அந்த மாதிரி செக்ரேஷன்ஸை எப்படி சிறப்புப்படுத்தும், அதை எப்படி குவாலிட்டி வைஸ் என்ஹான்ஸ் பண்ணும் அப்படின்னா, அது என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு தொடர்ந்து இசையை கேட்டு பழகினா அது நல்லபடியாக வேலை செய்யும். அப்புறம் நம்மளோட எமோஷ்னல் பேக்ரவுண்ட், நம்மளோட எப்படி மனம் அமைதி தேடி தவிக்கிறது, இல்லைன்னா அமைதி நாடுகின்றது. எல்லாருக்கும் மனம் அமைதியாக இருக்க வேண்டியும் நினைக்கிறது எல்லாம் ஏற்புடையது தான். அந்த அடிப்படையில் மனம் அமைதியாக இருக்கணும்னு சொன்னால் அதுக்கு இசையும் ஒரு பெரிய அளவில் பங்கு வகிக்கும். ஏன்னா இது குவாலிட்டி வைஸ் நம்ம மூளையில் வரக்கூடிய அந்த கெமிக்கல்ஸ் அதை செரட்டோனினோட லெவலை குவாலிட்டி வைஸ் சிறப்புப்படுத்தும், அதே மாதிரி டோப்பமைன் லெவலை குவாலிட்டி வைஸ் சிறப்புப்படுத்தும். இது ரெண்டு அந்த ஹார்மோன் என்ன செய்யும்னு கேட்டால் அது நம்மளோட மன அமைதிக்கு முக்கியமான பங்கு வகிக்கும். மன அமைதிக்கு முக்கியமான பங்கு வகிக்கும். ஆனால் இசை எப்படி கேட்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த இசையை மொழி தெரிஞ்சு நம்ம கேட்டாலும் அதில் பாடக்கூடிய மொழி அது ஏதோ ஒரு லாங்குவேஜில் பாடுறாங்க, அந்த மொழி நம்மளுக்கு தெரியலன்னா கூட அந்த டியூன்ஸ் டஸ் த டிஃப்ரென்ஸ். அதே மாதிரி அப்புறம் இட் இஸ் அ டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பிஃபோர் பீயிங் டிரான்ஸ்ஃபார்ம்டு இன்டு தாட் அண்ட் ஃபீலிங்ஸ். மருந்துன்னு சொன்னால் இப்போ நம்ம சொன்னோம் இன்ட்ராமஸ்குலரில் கொடுத்துக்கலாம், இல்லாட்டி போனால் இன்ட்ராவெயினில் கொடுக்கலாம், ஓரலாக எடுத்துக்க முடியும் அப்படின்னு. ஆனால் ஒரு பெயின் ரிலீவர் அப்படியே நம்ம ஒரு மருந்து எடுக்கிறோம், வலி நிவாரணியா அப்படின்னா அந்த பெயின் ரெசெப்டார்ஸ் இருக்கே, அந்த வலி இருக்கிற இடத்துலேருந்து அதனோட வலின்ற அந்த வேவ்ஸ் அப்படி கொடுத்துக்கிட்டே இருக்கோம்னு சொன்னால், இந்த வலி நிவாரணியை நம்ம எடுக்கும்பொழுது அது என்ன பண்ணோம், வலியோட அந்த பெயின் ரெசெப்டார்ஸ் இதை மாதிரி இங்கே வலிக்கிறது, இதுக்கு பெயின்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு அது அந்த மூளைக்கு அனுப்புறது இல்லையா, அந்த நியூரல் நெட்வொர்க் மூலமாக அது என்ன செய்யும், அதை கொஞ்ச நேரத்துக்கு தடுத்து நிறுத்தும். அதனால தான் அது குவிக் ரிலீஸு, மாட்ரேட் ரிலீஸு, சஸ்டைன்டு ரிலீஸு அப்படிலாம் கொடுக்கும்பொழுது அது என்ன பண்ணும், தொடர்ந்து அந்த வலியை பெயின் ரெசெப்டார்ஸ்லேருந்து கிடைக்கிற அந்த வேவ்ஸை அது நிறுத்தும். அப்படின்னா அந்த நியூரான்ஸ் அங்கேருந்து போகாமல் அது கொஞ்சம் குறிப்பிட்ட நேரத்துக்கு, தட்ஸ் வை டாக்டர்ஸ் நம்ம எழுதுகிறோம் என்ன, ஒன்ஸ் இன் 4 hours, ஒன்ஸ் இன் 6 hours, இல்லைன்னா ட்வைஸ் டெய்லி அப்படி சொல்கிறோன்னா, அந்த ட்வைஸ் டெய்லி கொடுக்கும்போது அது தொடர்ந்து அந்த வலி நிவாரணி வேலை செய்யோன்னா இந்த பெயின் ரிசெப்டார்ஸ்லேருந்து வரக்கூடிய அதை நம்ம பர்சீவ் பண்ணுறதுக்கு குறைபாடு இருக்கும் அப்படின்னு. அந்த மருந்தோட வீரியம் கொஞ்சம் ஒரு 4 to 6 hours கழிச்சு குறைஞ்சதுன்னா மறுபடியும் ஸ்லோவாக நம்மளால வலி வந்துக்கிட்டே இருக்கு, சரி வலி குறையணும்னா தொடர்ந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல் அப்படின்னு. ஏன்னா அந்த ஊண்டு ஹீல் ஆகிற வரைக்கும் அந்த மாதிரி வேவ்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும், பெயினை பர்சீவ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனால் ஊண்டு ஹீல் ஆகிடுதுன்னு சொன்னால் ஓரளவுக்கு அந்த அதுதான் டோசேஜ் கூட நம்ம குறைப்போம். சில நேரத்தில் த்ரைஸ் டெய்லின்றத கொஞ்சம் ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு வலியோட வேகத்தோட அந்த இதை பார்த்துட்டு ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பிட்டா போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ரீசன் கூட இதுதான். திஸ் இஸ் த பேக்ரவுண்ட் ஃபார் தேட்.
ஸோ அதுபோல் இசை என்ன பண்ண முடியும்னா, இசையும் நம்ம தொடர்ந்து இந்த வலி நிவாரணியோட கேட்கலாம் அப்படின்னா, அந்த வலி நிவாரணியோட கூட இருக்கும்பொழுது நம்ம இந்த இசையை கேட்கச்சே ஒரு 200 மில்லிகிராம்ஸ் நம்ம ஒரு இருக்கிற ஒரு மருந்து எடுக்கிறோம் வலி நிவாரணிக்குன்னு சொன்னால், இந்த இசையோட தொடர்ந்து கேட்கும்போது அதை 100 mg எடுத்துக்கிட்டா போகிறோம். அதில் பாதி அளவுக்கு மருந்து எடுத்துட்டாலே அந்த வலி எப்படி முழுச அளவில் எடுத்துட்டா 200 மில்லிகிராம் எடுத்துட்டா எப்படி அது வலி நிவாரணியாக குறையிறதோ, அதுபோல் பாதி அளவு மருந்துலேயே இந்த வலி நிவாரணி அங்கே சிறப்பான வேலை செய்யும். ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம், இதுக்கு ஒரு சைடு எஃபெக்டும் இருக்காது. ஒரு 200 மில்லிகிராம் எடுத்துக்கிற ஒரு மருந்தில் நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குன்னா, அதில் கணிசமான அளவுக்கு இந்த இசையில் எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸ் இருக்காது. இட் வில் நாட் அஃபெக்ட் தி என்ன இன்டெஸ்டினை அஃபெக்ட் பண்ணாது. இன்டெஸ்டின் அஃபெக்ட் பண்ணலைனாலே பெரிய அளவில் நம்ம வி ஆர் மேனேஜிங் அவர் ஹெல்த் அப்படின்னு வரும். அதுக்கு பதில் இன்ஃபேக்ட் இட் ஹீல்ஸ் பிட் ஃபாஸ்டர் தேன் தி அதை என்ன நம்ம எதிர்பார்த்ததை காட்டிலும் இன்னும் விரைவாகவே இது வலியிலேருந்து நம்மளுக்கு நிவாரணத்தை தரும். அதனால் எது போல் இசை கேட்கணும் அப்படின்றது மட்டும் ஒரு பேஷண்ட்டோட கூட அந்த மியூசிக் தெரப்பிஸ்ட் இருந்து பார்த்து அவங்களுக்கு என்ன மாதிரி கொடுக்கலாம், எந்த வேவ்லென்ஸ் இஸ் ரிக்வயர்டு அப்படின்ற ஒரு செக் பண்ணிவிட்டு அதை கொடுத்தாங்களான இட் வில் டூ தி நீடட் எஃபெக்ட், இட் வில் கிவ் தி அடிக்குவேட் ரிலீஃப் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பதிவை நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.